வெற்றி நமதே. வெற்றியாளர்களுக்கு வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு டிஎன்பிசி தேர்வுக்கு தயாராகிறவங்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய 6ஆம் வகுப்பு வரலாறு முதல் பருவத்தில் வரலாறுல 4வது பாடம் தான் பார்க்க இருக்கிறோம். பாடம் தலைப்பு என்னன்னா தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படிங்கிறது தான் தலைப்பு. இதில் பண்டைய நகரத்தினுடைய சிறப்புகள் என்ன, அதில் முக்கியமான பண்டைய நகரங்கள் எது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் பார்க்க இருக்கிறோம். இதில் பண்டைய நகரங்களில் முக்கியமானது, நாகரிகங்களில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோன்னா உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம். இது 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இதனுடைய வரலாறு இருக்கிறது. ஹரப்பா, மொஹஞ்சாதாரோ இதை போல தமிழகத்திலையும் தொன்மையான நகரங்கள் என்ன செய்யுது இருக்கு. அந்த நகரங்கள்ல முக்கியமானது பார்த்தோம்னா மதுரை, காஞ்சி, பூம்புகார் இதெல்லாம் ரொம்ப புகழ் பெற்றவை. இதற்கான சான்றுகள் எல்லாமே நம்மளுடைய பண்டைய தமிழ் இலக்கியங்கள்ல இருந்தும், அயல்நாட்டு பயணிகளினுடைய பயண குறிப்புகள்ல இருந்தும், தொல்லியல் கண்டுபிடிப்புகள்ல இருந்தும் நமக்கு கிடைக்குது. அப்போ பண்டைய கால செய்திகள் இதுல இருந்துலாம் நமக்கு கிடைக்குன்னா பண்டைய தமிழ் இலக்கியங்கள், அயல்நாட்டு பயணிகளினுடைய பயண குறிப்பு, தொல்லியல் கண்டுபிடிப்பு, இந்த 3 செய்திகள்ல இருந்து நமக்கு கிடைக்குது. இப்போ பூம்புகார் பண்டைய தமிழகத்தினுடைய மிக பழமையான நகரங்கள்ல பூம்புகாரும் ஒன்றாக இருக்கிறது. காப்பிய மாந்தர்களாக இருக்கக்கூடிய, அதாவது சிலப்பதிகாரத்துல வரக்கூடிய கோவலன், கண்ணகி இவங்க இந்த ஊர்ல தான் பிறந்தார்கள். பூம்புகார் புகழ்பெற்று விளங்கிய ஒரு துறைமுக நகரம். ஒவ்வொரு நாடும் தன்னுடைய தேவைக்கு போக மீதி இருக்கக்கூடிய பொருளை நினைச்சுவாங்கன்னா பக்கத்து நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவும், தங்கள் நாடுகளுக்கு பற்றாக்குறையாக உள்ள பொருட்களை பிற நாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு சூழலும் இருக்கும். இதற்காக கடல் வழியாக வாணிகம் அதிகரித்த போது துறைமுகங்கள் நிறைய உருவாகுது. அத்தகைய துறைமுகங்கள்ல வரலாற்று சிறப்புமிக்க துறைமுகம் ஒண்ணு இருக்கு அப்படின்னா அதை நம்ம இந்த பூம்புகாரை சொல்லலாம். இது வங்காள விரிகுடா கடலின் கரையில அமைந்திருக்கிறது. அப்போ பூம்புகார் துறைமுகம் எங்க அமைந்துள்ளதுன்னா வங்காள விரிகுடா கடலின் கரையில் அமைந்திருக்கிறது. இது காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில், அதாவது தற்போதைய மயிலாடுதுறை அருகே இருக்கிறது. காவிரி ஆறு அப்போ கடலோட கடக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா மயிலாடுதுறை, அதுக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துலதான் இந்த பூம்புகார் இருக்கிறது. பூம்புகார் துறைமுகம், இந்த துறைமுகத்துக்கு நகரத்துக்கு புகார், காவிரி பூம்பட்டினம் அப்படிங்கிற பெயர்கள் இருக்கு. சங்ககால சோழ அரசினுடைய துறைமுகம் தான் இந்த பூம்புகார் துறைமுகத்துல சீரம் சிறப்புமா நிறைய வாணிகங்கள்ல என்ன செய்து நடைபெற்று வர்றத சங்க இலக்கிய நூல்களான பட்டினப்பாலையில் இருந்தும், இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிலப்பதிகாரம், மணிமேகலை, 50 காப்பியங்கள்ல இரட்டை காப்பியங்களாக இருக்கிற சிலப்பதிகாரம், மணிமேகலை, இது இரண்டிலுமே பூம்புகாரை பற்றிய குறிப்புகள் அதிகமாக இடம்பெற்று இருக்கிறது. சிலப்பதிகாரம் பூம்புகாரினுடைய சிறப்பை பேசுகிறது. சிலப்பதிகார நாயகியான கண்ணகியினுடைய தந்தை மாநாய்க்கன். இந்த மாநாய்க்கன் அப்படின்னா அதற்கு பெருங்கடல் வணிகன் அப்படின்னு பொருளாம். மாநாய்க்கன் என்பதன் பொருள் என்னன்னா பெருங்கடல் வணிகன் அப்படிங்கறதான் பொருள். நாயகன் கோவலனுடைய தந்தை மாசாத்துவான் அப்படின்னாலும் பெருவணிகன் அப்படின்னு தான் பொருள். இப்ப இதுல இருந்து பெரு வணிகர்களும் பெருங்கடல் வணிகர்களும் நிறைந்த பகுதியாக பூம்புகார் விளங்குகிறது இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகிறது. இங்கு வணிகம் செய்ய கிரேக்கம், ரோம் போன்ற நாடுகள்ல இருந்து நிறைய வணிகர்கள் வந்த வண்ணம் இருந்துட்டு இருக்கிறாங்க. தொடர் வணிகத்தின் காரணமா நிறைய பேர் புகார் நகரிலே தங்கி என்ன செய்யறாங்க, வாழ்றாங்க. அடுத்து வெளிநாட்டவர்கள் குடியிருப்புகள் அப்படிங்கிறது, அந்த வெளிநாட்டவர்கள் இங்க வாணிகம் செய்ய வரும்போது இங்க தங்குறதுனால வெளிநாட்டவர் குறிப்புகளும் அந்த குடியிருப்புகளும் இங்க உருவாகுது. அதனால அங்க நிறைய மொழிகள் என்ன செய்யப்படுது, பேசப்படுகிறது. கப்பல்ல இருந்து வரக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே மொத்தமா என்ன செய்யறாங்க, இறக்கி அதை ஏற்றுவதற்கு, அந்த சரக்குகளை இறக்கி ஏற்றவும் பல மாதங்கள் ஆகும். அப்படிங்கிறதுனால அயல்நாட்டு வணிகர்கள் எல்லாமே இங்க உள்ள மக்களோட உறவாடவும் நிறைய வாய்ப்புகள் உருவாகுது. இந்த பூம்புகார் மக்கள் வெளிநாட்டவர் மொழிகளை நிறைய கத்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களோட வாணிகம் செய்யும் போது அவங்களுடைய மொழிகளை இவங்க தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இவங்க கிட்ட உரையாடுற அயல் நாட்டவர்களும் நம்மளுடைய தமிழ் மொழியவும் கத்துக்கிட்டாங்க. இதனால பண்ட மாற்றங்களோடு கூடவே மொழி மாற்றமும் ஏற்படுது. நல்ல சிந்தனை பரிமாற்றம், பண்பாட்டு கலப்பு, இது எல்லாமே நிகழ்கிறது. பூம்புகார் நகரத்துடைய வணிகர்களுடைய நேர்மைக்கும் நாணயத்திற்கும் பெயர் பெற்றவர்களா விளங்குறாங்க. மிக சரியான விலைக்கே பொருட்களை விற்கிறாங்க. கூடுதலான விலைக்கு பொருளை விற்கிறது தவறான செயல் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து. அப்படிங்கிற செய்தி எதுல இடம்பெற்றிருக்குன்னா பட்டினப்பாலையில் இடம்பெற்றிருக்கிறது. பட்டினப்பாளையினுடைய ஆசிரியர் யாருன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படிங்கிறவர் தான். இவர் 2ஆம் நூற்றாண்டினை சேர்ந்தவர். இதுல இருந்து புகார் நகரினுடைய தொன்மை நமக்கு ரொம்பவே தெரிந்து கொள்ள முடியுது. கடல் வழியாக குதிரைகள் இறக்குமதி செய்யப்படுது. கடல் வழியாக
குதிரைகள் இறக்குமதி செய்யப்படுகிறது. கருமிளகு தரைவழி தடங்கள் வழியாக இறக்குமதி செய்யப்படுகிறது. வடமலையிலிருந்து தங்கம், எங்கிருந்து வடமலையிலிருந்து தங்கம் இறக்குமதி செய்யப்படுகிறது. அது மெருகூட்டப்பட்டு மீண்டும் அயல் நாட்டுக்கு என்ன செய்யுது, ஏற்றுமதி ஆகுது. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனம், தென்கடல் பகுதியிலிருந்து முத்து, கிழக்கு பகுதியிலிருந்து பவளம், ஈழத்திலிருந்து உணவுப் பொருள் இதெல்லாம் இறக்குமதி ஆகுது. இப்ப இதை வினாவா நமக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா, மேற்கு தொடர்ச்சி மலை, தென்கடல் பகுதி, கிழக்கு பகுதி, ஈழம் அப்படின்னு ஒரு சைட்ல கொடுத்துட்டு இன்னொரு சைட்ல இந்த மிளகு, சந்தனம், முத்து, பவளம், உணவுப் பொருள் அப்படிங்கிறத கொடுக்கலாம். அப்படி பொறுத்துக்க மாதிரி கொடுத்து கேட்டாலும் நமக்கு பொறுத்த தெரியணும். அதனால இதை அப்படியே அந்த நோக்கில் பார்த்துக்கோங்க. பூம்புகார் நகரங்கள்ல இருந்து முற்றிலும் வேறுபட்ட முறையில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. மற்ற நகரங்கள்ல இருந்து ரொம்ப வேறுபட்ட முறையில வீடுகள் ஒழுங்கான முறையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அகன்ற நீரான தெருக்கள் கொண்டதாக பூம்புகார் நகரம் விளங்குகிறது. அதே மாதிரி பூம்புகார் நகரத்துல கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடம், ஏன்னா கப்பல் வாணிகம் கடல் வாணிகம் அதிகமாக இருக்கிறதுனால கப்பல் அடிக்கடி வர்றது போறது இருக்கு. அப்ப அதை செப்பனிடக்கூடிய பணி, புதிதாக கட்டக்கூடிய பணி எல்லாம் இங்கு இருக்கிறது. பூம்புகார் நகர வாழ்வினை சிலப்பதிகாரத்தினுடைய புகார் காண்டத்தினுடைய வாசிக்கும் போதும் பட்டினப்பாலை போன்ற சங்க இலக்கியங்கள்ல வாசிச்சும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தெரிந்து கொள்ள. கிபி 2000 வரை சிறப்புற்று திகழ்ந்த இந்த புகார் நகரம் கடல்கோள் அல்லது கடல் சீற்றங்களால என்ன செஞ்சிருக்கலாம், அழிந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதன் சான்றுகள் பூம்புகார் நகர்ல இன்னைக்கும் என்ன செய்யுது, கடல்கோள் அந்த இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டதற்கான சான்றுகள் இன்றும் கிடைக்கிறது. அடுத்ததா மதுரை. மதுரை இந்தியாவில் உள்ள மிக பழமையான நகரங்கள்ல மதுரையும் ஒன்று. சங்கம் அப்படின்னாலே மதுரை தான் ஞாபகத்துக்கு வரும். இந்த ஒரு தொன்மையான தமிழை வளர்க்க சங்கம் வைத்த மதுரை, தூங்கா நகரம், இது மாதிரியான சிறப்புகள்ல விளங்கக்கூடிய ஒரு நகரம் தான் மதுரை. பண்டைய காலத்துல இந்த மதுரையை முறையே பாண்டியர்களும் சோழர்களும் களப்பிரர்களும் ஆட்சி செய்தனர். மதுரை அப்படின்னோடனே பாண்டியர்கள் மட்டும் தான் ஞாபகம் வரும். ஆனா பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள் இவங்க எல்லாருமே ஆட்சி செஞ்சிருக்காங்க. இடைக்காலத்துல பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும் அவர்களை தொடர்ந்து நாயக்கர்களும் ஆட்சி செஞ்சிருக்காங்க. அப்போ இதுல பல்லவர்கள் மட்டும் விடுபட்டு இருக்கிறாங்க. அப்போ நமக்கு மதுரையை ஆண்டவர்களில் பொருந்தாதவர்கள் அப்படின்னு கொடுத்துட்டு களப்பிரர்கள், பாண்டியர்கள், சோழர்கள், இந்த நாயக்கர்களை கொடுத்துறாங்க. நாயக்கர்கள், பல்லவர்கள்னு கொடுக்கும்போது நமக்கு என்ன செய்யணும், அந்த விடை தெரியணும். அதனால அந்த நோக்கிலையும் பார்த்துக்கோங்க. வணிகம் செழித்து இருந்தது, இதற்கான சான்றுகள் மதுரைக்கு அருகில் இருக்கக்கூடிய கீழடி அந்த அகழாய்வுல நமக்கு கிடைச்சிருக்கிறது. கீழடி அகழாய்வு மூலம் இந்த செய்திகள் நமக்கு கிடைக்கிறது. அடுத்து கிழக்கு, இந்த சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை தமிழுக்கு, மதுரைக்கு உண்டு. கடைச்சங்க காலத்துல தமிழ் பணி செய்த புலவர்கள் 49 பேர். கிழக்கு கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய தொண்டி, கிழக்கு கடற்கரை தொண்டி இருந்து மதுரைக்கு அகில், சந்தனம் போன்ற நறுமண பொருட்கள் கொண்டு வரப்படுகிறது. இந்த பணி இஸ்ரேல் அரசரான சாலமோன் முத்துக்களை உவரி என்னும் இடத்திலிருந்து இறக்குமதி செய்தார். முத்துக்களை சாலமோன் எங்க இருந்துன்னா உவரி அப்படிங்கிற இடத்துல இருந்து இறக்குமதி செய்யறாரு. பாண்டியர் துறைமுகமான கொற்கைக்கு அருகில் உவரி உள்ளது. கொற்கைக்கு அருகில உவரி இருக்கு. ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை என்ன செய்யுது, மதுரையில இருந்திருக்கு. ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை மதுரையில இருக்கு. பிற நாட்டு நாணயங்களும் மதுரையில அச்சடிக்கப்படுகிறது. மதுரையின் புகழுக்கு இது ஒரு சான்று. புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸ் இவருடைய குறிப்புகள்ல மதுரையை பற்றிய தகவல்கள் நிறைய இருக்கு. மௌரிய வம்ச அரசரான சந்திரகுப்தருடைய அமைச்சரான சாணக்கியர் மதுரையை பற்றி தன்னுடைய அர்த்த சாஸ்திரத்துல குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ மதுரையை பற்றிய குறிப்பு மெகஸ்தனிஸுடைய குறிப்பிலையும் இருக்கு, சாணக்கியருடைய நூலான அர்த்த சாஸ்திரத்திலையும் இடம்பெற்றிருக்கு. மதுரை நகரை சுற்றிலும் இருந்த அகழியில் யானைகள் கூட செல்லும் அளவுக்கு அகலமான சுரங்க பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு மதுரை பண்டைய காலத்துல சிறப்புற்று திகழ்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்ப இதுல மதுரையை பற்றிய ஒரு செய்தி, அந்த பெட்டி செய்தி ஒண்ணு இடம்பெற்றிருக்கு. அங்காடி, தூங்கா நகரம். அப்ப எப்போதுமே அங்காடிகள் அங்க இருக்கு. அங்காடினா கடைகள். நாலங்காடி, அல்லங்காடி. நாலங்காடினா பகல் வேலை கடைகள், அதுதான் நாலங்காடின்னு சொல்லப்படும். அல்லங்காடி, அல்னா இரவு, இரவு நேர அங்காடிகளும் இருக்கு. நாலங்காடி என்பது பகல் பொழுதிலான அங்காடி. அல்லங்காடி அப்படிங்கிறது இரவு நேரத்து அங்காடி. இரவு பகல் வேறுபாடு இல்லாம உயிர்ப்புள்ள நகரமாக மதுரை விளங்குறதுனால மதுரைக்கு தூங்கா நகரம் அப்படிங்கிற பெயர். பெண்கள் எந்தவித பயமும் இல்லாம இரவு நேரத்துல அல்லங்காடியில பொருட்கள் வாங்கி செல்றாங்க. அந்த அளவிற்கு மதுரை நகர் பாதுகாப்பு மிகுந்ததாக இருந்திருக்கிறது. அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது காஞ்சி.
கல்வி கற்பதற்கான இடத்தினை பள்ளி என்று அழைக்கிறோம். இந்த பள்ளிகள் காஞ்சி நகரில் தான் முதலாக, அப்ப பள்ளிகள் எங்க அதிகமாக அமைக்கப்பட்டதுன்னா காஞ்சி நகர்ல. சமணர் அமைத்த பள்ளிகள்ல சமண மாணவர்களும் புத்த விகாரங்களில் புத்த மாணவர்களும் பயின்றார்கள். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன பயணி யுவான் சுவாங் கூடுதல் படிப்புக்காக காஞ்சியில் இருந்த கடிகைக்கு வந்திருக்கிறார். அடுத்ததா காஞ்சி கடிகை, காஞ்சிபுரத்துல இருந்த அந்த கடிகையை பற்றிய செய்தியும் நமக்கு பெட்டி செய்தியா கொடுத்திருப்பாங்க, பார்க்கலாம். இந்த இதுல நகரங்கள்ல தகவல் பேழையில புகார் துறைமுக நகரம், மதுரை வணிக நகரம், காஞ்சினா கல்வி நகரம், பொறுத்துகளை கொடுத்து கேட்கலாம், பார்த்துக்கலாம். நகரங்கள்ல சிறந்து விளங்கியது காஞ்சி என்று கவிஞர் காளிதாசர் குறிப்பிடுகிறார். இந்த குறிப்பு சிறந்தது காஞ்சின்னு சொன்னவர் காளிதாசர். அதே மாதிரி கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொல்லி நாயன்மார்கள்ல முதன்மையானவரான திருநாவுக்கரசர் காஞ்சி நகரை குறித்து குறிப்பிடுகிறார். புத்த கயா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்கள்ல இந்த காஞ்சியும் ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங் குறிப்பிடுகிறார். அதாவது யுவான் சுவாங் முதல்ல நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு படிக்க வந்தவர், காஞ்சி கடிகையிலையும் வந்து படிக்கிறாரு. அதோட இவர் காஞ்சியை குறித்து அந்த 7 புனித தலங்கள்ல காஞ்சியும் ஒண்ணு அப்படிங்கிற சிறப்பையும் அவர் குறிப்பிடுகிறார். தொண்டை நாட்டுல உள்ள மிக பழமையான நகரம் இந்த காஞ்சி நகரம். தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர் போன்ற சான்றோர்கள் இந்த காஞ்சியில் பிறந்து வளர்ந்தவர்கள். இந்த செய்தி மூலம் காஞ்சி கல்வியை சிறப்புடைய நகரம் அப்படிங்கிறது நமக்கு தெல்ல தெளிவா தெரிகிறது. காஞ்சிய கோயில்களின் நகரம் அப்படின்னும் சொல்லப்படுது. இங்கு உள்ள புகழ்பெற்ற கைலாசநாதர் கோவில் வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. இந்த யுவான் சுவாங்கோட படம் காஞ்சி கடிகை வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத இங்க கொடுத்திருக்கிறாங்க. சேர நாட்டோட பகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரள மாநிலத்தினுடைய பகுதிகள் தான் சேர நாடு. அடுத்ததா சோழ நாடு வந்து தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்கள். பாண்டிய நாடு மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் தான் பாண்டிய நாடு. தொண்டை நாடு காஞ்சிபுரம், திருவள்ளூர், தர்மபுரி, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதி. பிற்கால பல்லவ மன்னன் ராஜசிம்மன் வந்து அந்த காஞ்சி கைலாசநாதர் கோவிலா கட்டுறார். கற்கோவில் பல்லவர்கள் காலத்துல நிறைய குடைவரை கோயில்கள் கட்டப்பட்டது. பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்துல காஞ்சியில் கழித்தார் அப்படிங்கிற செய்தி மணிமேகலை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேளாண்மை சமூகத்துல நீர் மேலாண்மை முதன்மையான இடம் உண்டு. அதே மாதிரி காஞ்சி நகரை சுற்றிலும் நூற்றுக்கணக்கான ஏரிகள் வெட்டப்பட்டு நீர்கள் என்ன செய்யப்படுது, தேக்கி வைக்கப்படுகிறது. அதே மாதிரி ஏரிகள் கால்வாய்களுடன் இணைக்கப்பட்டிருந்தன. இன்றும் காஞ்சிபுரம் வந்து ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. கரிகால் சோழர்களால் கட்டப்பட்ட கல்லணை காஞ்சிபுரத்தை சுற்றிலும் உள்ள ஏரிகள் மற்றும் கால்வாய்கள் மூலம் தமிழர்களின் நீர் மேலாண்மை திறனை நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும். பூம்புகார், மதுரை, காஞ்சி இந்த 3 நகரங்கள் மட்டும் இல்லாம கொற்கை, வஞ்சி, தொண்டி இந்த துறைமுகமும் ரொம்ப சிறப்புடையது. இதுல பாருங்க, இதுவும் நமக்கு இந்த தகவல் பேழையில கொடுத்திருக்கிற இந்த செய்தி பொறுத்துக்களை கேட்கலாம். சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேளமுடைத்து, வேளம்னா யானை, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து அப்படிங்கிற ஒரு சிறப்பு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா உறையூர், தகடூர், முசிறி, ஏற்கனவே கொற்கை, வஞ்சி, தொண்டி பார்த்தோம். அதோட உறையூர், தகடூர், முசிறி, கருவூர், மாமல்லபுரம், தஞ்சை, காயல் போன்ற நகரங்களும் தமிழ்நாட்டில் இருக்கு. இங்க எல்லாமே ஆய்வுகள் மேற்கொள்வதன் வழியாக இன்னும் நிறைய தொல்லியல் சான்றுகள் நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். இதோட இந்த பாடம் முடியுது. குறிப்பா சிறப்பான நகரங்கள், புகழ்பெற்ற தொன்மையான நகரங்கள், நம்ம 3 நகரங்களை குறித்து இங்க நினைச்சிரோம் பார்க்கிறோம். புகார் நகரத்தை பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம். இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சங்கம் அமைத்து தமிழை வளர்த்தது பாண்டியர்கள். அது எங்கன்னா மதுரையில. பல சான்றோர்கள் காஞ்சியில பிறந்து வாழ்ந்தாங்க. காஞ்சியை பத்தி அவர் யுவான் சுவாங் குறிப்பிட்டிருக்கிறாரு. கல்வி நகரம், கோவில்களின் நகரம் அப்படின்னும் இந்த காஞ்சி அழைக்கப்படுகிறது. நீர் மேலாண்மைக்கு சிறந்த சான்றாகவும் இந்த காஞ்சி நகரம் விளங்குகிறது. அடுத்தல 6500 ஆண்டுகளுக்கு முன்பு பழமையான நாகரிகத்தின் நகரம் வந்து சிந்துவெளி தான். அடுத்தல வந்து இதுல கொடுத்திருக்கிற இவற்றுள் எது தமிழக நகரம் கொடுத்திருக்காங்க? காஞ்சிபுரம். வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம், வங்காள விரிகுடாவுடன் தொடர்பு இல்லாத நகரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப இதுல வந்து பூம்புகார், தொண்டி, கொற்கை எல்லாமே வந்து துறைமுகம், அதனால அதோட தொடர்புடையது. காஞ்சிபுரம் துறைமுகம் இல்ல, காஞ்சிபுரம். தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது வந்து கல்லணை,
காவிரி ஆறு, இந்த இது காஞ்சிபுரம் ஏரிகள், இது ரெண்டையும் வந்து நம்ம 2 வந்து சரி, 1, 2 இரண்டுமே சரி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அடுத்த வினா பார்த்தோம்னா, பின்வருவனவற்றில் எது தொன்மையான நகரம் அல்ல அப்படின்னா, மதுரை, காஞ்சிபுரம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, சென்னை கிடையாது. கீழடி அகழாய்வுடன் தொடர்புடைய நகரம் எது? கீழடி அகழாய்வு வந்து மதுரை தான். கூற்றுக்கான காரணம், பூம்புகார் நகரத்திலிருந்து அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதி நடைபெற்றது. சரி. வங்காள விரிகுடா கடல் போக்குவரத்து இதுவாக அமைந்ததால் அண்டை நாடுகளுடன் வணிகம் சிறப்புற்றிருந்தது. ரெண்டுமே சரிதான். திருநாவுக்கரசர் கல்வி கரையில என்ன குறிப்பிட்ட நகரம்? காஞ்சிபுரம். சரி. அடுத்து, இந்தியாவின் 7 புனித தலங்களுள் ஒன்று என யுவான் சுவாங் குறிப்பிட்டது காஞ்சிபுரம். இதுவோ சரிதான். நகரங்களுள் சிறந்தது காஞ்சிபுரம் என காளிதாசர் குறிப்பிடுகிறார். இதுவும் சரிதான். எல்லாமே சரி. நாலங்காடி என்பது இரவு நேர கடை, இது தவறு. இது பகல் நேர கடை. அல்லங்காடி என்பது பகல் நேர கடை, இதுவும் தவறு. ரோமானிய நாணயம் தயாரித்த தொழிற்சாலை வந்து பூம்புகார் இல்லை, இது மதுரை. அப்ப எல்லாமே வந்து இங்க தவறான. சரியான தொடரை கண்டறிக, இதுவும் தவறு தான். கொற்கை அருகில் உள்ள உவரியிலிருந்து முத்துக்கள், இது வந்து சரியானது. தவறான தொடரை கண்டறிக. மெகஸ்தனிஸ் தனது பயண குறிப்புகளில் மதுரையை பற்றி குறிப்பிட்டுள்ளார். மெகஸ்தனிஸ் வந்து பூம்புகார் பற்றி குறிப்பிட்டிருப்பார். யுவான் சுவாங் தான் மதுரையை பற்றி குறிப்பிட்டிருப்பார். தமிழ்நாட்டு நகரமான காஞ்சிபுரத்திற்கு வந்தார். இவரும் காஞ்சிபுரத்திற்கு வந்தார். ஆமா, இவர் மெகஸ்தனிஸ் வந்து மதுரையை பற்றிய குறிப்பு, யுவான் சுவாங் காஞ்சிபுரத்தை பற்றிய குறிப்பு. சரி. இதுல வந்து கோவலன் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர், மணிமேகலை காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தாங்க. இதுல தவறான தொடரை கண்டறிக. ஈராக் நகரம் பட்டினப்பாளையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஏற்றுமதி இறக்குமதி பற்றிய செய்திகள் இடம்பெறுகிறது. இவங்க 2 பேரும் காஞ்சியில வாழல அப்படிங்கிறத ஒரு தவறான செய்தி. அடுத்து, கூடல் நகர்னா மதுரை தான். கோயில்களின் நகரம் காஞ்சிபுரம். சரியான இணையை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. கூடல் நகர் பூம்புகார் தவறா கொடுத்துருக்காங்க. தூங்கா நகரம் ஹரப்பா தவறா கொடுத்துருக்காங்க. கல்வி நகரம் காஞ்சிபுரம், அது தப்பா இருக்கு. கோயில்களின் நகரம் காஞ்சிபுரம், இதுதான் சரியான இணை. அடுத்து, தவறான இணையை கண்டறிக. வடமலை, இதுதான் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சோம் சொன்னோம். அது மேற்கு மலையில சந்தனம், தென்கடல் முத்து, கீழ்கடல் அகில் இல்லை, இது தவறு. கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் அந்த பல்லவ மன்னன். கோயில்களின் நகரம் காஞ்சிபுரம். மாசாத்வான் அப்படின்னா பெருவணிகன். பூம்புகாரில் நடைபெற்ற அண்டை நாட்டு வணிகத்தின் மூலமாக பண்பாட்டு பரிமாற்றம், அது கரெக்டு தான். மதுரையில் அல்லாங்கடியில் பெண்கள் பயமின்றி இரவு நேரங்களில் அல்ல, இது வந்து அல்லாங்கடியில் அல்லங்காடியில் பெண்கள் வாங்கி சென்றனர், இது சரியான ஒன்று. சரி. பல்லவர்கள் காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோயில்கள், சரி. போதி தர்மர் காஞ்சிபுரத்தை சார்ந்தவர், சரி. என்ன அடுத்த ஒரு காணொலியில அடுத்த ஒரு பாடத்தோட நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். சேனல் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.